கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதியாகம புத்தகம் 14வது அதிகாரம் அதனுடைய 20வது வார்த்தையில் நாம் இப்படி வாசிக்கிறோம். உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு அப்ரஹாம் எல்லாவற்றுக்கும் தசம பாகம் கொடுத்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே அப்ரஹாம் மெல்கிசதேக்கு என்று சொல்லுகிற ஒரு ஆசாரியனுக்கு தசம பாகம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. தசம பாகம் என்று சொல்லும்பொழுது இன்றைக்கு நம்முடைய மக்களுக்கு, விசுவாச மக்களுக்கு, சிலவங்களுக்கு, எல்லாருக்கும் அல்ல, ரொம்ப கஷ்டம். ஏன்னு சொன்னால் கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிறார், அதிலிருந்து வீதம் ஊழியக்காரிகளுக்கு கொடுக்கணுமா, ஊழியங்களுக்கு கொடுக்கணுமா என்று கேட்கிறார்கள். ஆனால் கர்த்தர் இந்த தசம பாகம் காணிக்கைகளையும் ஊழியக்காரர்களின் குடும்பங்களுக்காக கொடுத்திருக்கிறார் என்று வேதம் தெளிவாக கூறப்படுகிறது. அவன் மெல்கிசதேக்கு தசம பாகம் வாங்கி அப்ரகாமை ஆசீர்வதிக்கிறது நம்ம இதில் காணப்படுகிறது. நம்ம மல்கியா புத்தகம் 3வது அதிகாரம் 8 முதல் 12 வரை வாசிக்கும் பொழுது அங்கே தீர்க்கதரிசன சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. இந்த மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா என்று அவர் கேட்கிறார். அப்போ வஞ்சிக்கிறார்கள். எதனால் வஞ்சிக்கிறார்கள் என்று கேட்டால் தசம பாகங்களிலும் காணிக்கைகளிலும் தானே என்று கூறப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் கர்த்தருக்கென்று காணிக்கைகளை செலுத்தும் பொழுது அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு அது ஒரு வழி. அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரிடத்திலிருந்து நாம் 100 ரூபாய் வாங்கும் பொழுது அதிலிருந்து ஒரு 10 ரூபாய் நம் கர்த்தருக்கென்று காணிக்கையை செலுத்தும் பொழுது அது ஆசீர்வாதமாக மாறுகிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் இயேசு என்ன சொன்னார்? என்னுடைய நாமத்தினாலே ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவனும் அதற்கு பலன் அடையாமல் போகான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி நாம் கொடுக்கிற எதற்கும் நாம் என்ன செய்ய வேண்டாம், கணக்கு வைக்க வேண்டாம். ஏன்னு சொன்ன பரலோகம் அது கணக்கு வைத்து அதை நமக்கு நன்மையாக திருப்பி கொடுப்பார் என்று நாம் விசுவசித்தால் மட்டும், அதை விசுவசிக்கிறவனுக்கு எல்லாமாக கடவுது என்று சொன்ன கர்த்தர் விசுவசிக்கிறது போல நடக்கும். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய நாமத்தின் வளர்ச்சிக்காக தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் கொடுக்க நம்மை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வாதிப்பாராக. ஆமென்.